எந்த ஒரு ஜாதகமும் இன்னொரு ஜாதகத்துக்கு எந்த வேலையுமே செய்யாது. இப்போது நீங்கள் ஒரு நாளில் பிறக்கிறீங்க, உங்களுக்கு முதல்ல நேரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த நேரம் ஒரு லக்னத்தில் விழுகும். அந்த செகண்டில் ஒரு லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் இந்த உலகத்துடைய காற்றை சுவாசிக்கிற அந்த நொடி. தொப்புள் கொடி வழியாக உங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்கும். அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி முதலாக நீங்கள் அந்த ப்ரீத் எடுப்பீங்க பார்த்தீங்களா, உலகத்துடைய சுவாசத்தை முதலாக நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் ஜாதகம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு மிஷினை ஆன் பண்ணி விடுற மாதிரி அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது 9 கிரகங்களை வச்சு கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் 120 வருடங்களுக்கு, ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 120 வருடங்கள் கணக்கிடப்பட்டிருக்கு. பூர்ண ஆயுள் அப்படிங்கிறது 90 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும். மத்தியம ஆயுள் அப்படிங்கிறது 60 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். அதம ஆயுள் அப்படிங்கிறது 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். அதுக்கு முன்னாடியே யாருக்காவது ஏதாவது ஆச்சு அப்படின்னா அது ஆயுள் குறைபாடு ஜாதகம். ஓகேங்களா?